முதல் கருத்தரிச்சப்போ பைக்ல போனதுனால குழந்தை கலைஞ்சு போச்சு. கரு நிக்கலன்னு சொல்லுங்க. எத்தனையோ டாக்டர் பார்த்தாச்சு. கவலைப்படாதத்தா, கண்டிப்பா உனக்கு நல்லதுதான் நடக்கும். அவங்க ரொம்ப நல்ல ராசியான டாக்டர்னு சொல்றாங்க. நல்லா விசாரிச்சுதான் நான் அவங்கள அங்க அனுப்பி வைக்கிறேன். சரிங்க பத்தா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு வாரிசு வேணும். இந்த வீட்டுக்கு வர்ற வாரிசு உன் வயிற்றுலேருந்து வர்ற குழந்தையாதான் இருக்கணும். அதுதான் என் ஆசை. கண்டிப்பா உங்க ஆசை நிறைவேற பத்தா. சரி, புறப்படுங்க. இரு. பணம் அட, அத மறந்துட்டேன் பாரு. இரு. இந்தா. உன்கிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டேன். இந்தா தேவி. ஏய், யார் கண்ணிலே பற்ற உள்ள போய் முதல்ல வெயி. ஆஸ்பத்திரியில உக்காந்துகிட்டே பணத்தை வெளியே எடுத்து எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காத, புரியுதா? இப்பதான் இந்த வீட்டுல நாம நினைக்கிறதெல்லாம் ஒன்னொன்னா நடந்துகிட்டு இருக்கு. இதுவும் நடக்கும். அம்மாவை இந்த வீட்டை விட்டு அனுப்புனது கண்டிப்பா பாட்டியோட பிளானா தான் இருக்கும். கிளம்புங்க, போயிட்டு வாங்க. இந்த பக்கம் ஒன்னும் இல்ல மாமா, இந்த பக்கமா வந்த அதான் பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஓ அண்ணே, யாருண்ணே இது புதுசா இருக்காங்க? இல்லை தெரியலையா? ஜீவாவோட சம்சாரம்டா. நம்ம ஜீவா பொண்டாட்டியா? என்னண்ணே சொல்றீங்க? கல்யாணத்துக்கு கூப்பிடல? அவன் எங்கடா, எங்ககிட்டயும் சொல்லாம தானே பண்ணாம. ஏத்தா நீ ஏன் நின்றுகிட்டு இருக்க? உட்காரு. பரவாயில்ல, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் மாமா. உட்காரு. இதாத்தா நம்ம சாம்ராஜ்யம். என்ன மாமா, எல்லாமே ஜென்ஸ் ஆக்டர்ஸ் போட்டோவாவே இருக்கு. லேடிஸ் போட்டோஸ் இருந்தா தானே லேடிஸ் பிளவுஸ் தைக்க வருவாங்க. இதெல்லாம் டிசைனுக்காக மாட்டலமா. அப்புறம் நானும் இவங்கள மாதிரி ஒரு காலத்துல நடிகனாகணும்னு ஆசைப்பட்டேன். ஆமாமா, மூச்சு முட்டை அந்த காலத்துல வசனம் எல்லாம் அப்படி பேசுவேன் தெரியுமா? பாக்குறியா? பாரு. ஏ தாத்தா, நீ உட்காரு, நீ உட்காரு. நானும் நடிச்சு பழகிக்கிறேன். அப்படிதான். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நீர் பாய்ச்சி நெடுவயல் கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே. எப்படிமா மாமா? சூப்பர் மாமா. மாமா, நீங்க சினிமால ட்ரை பண்ணிருக்கலாம்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன மாமா? நான் 2-3 தடவை சினிமா சான்ஸ் தேடி மெட்ராஸ்க்கு ஓடி போனேன். என்ன மாமா சொல்றீங்க? ஆமா. நிஜமாவா? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு, அம்மாவுக்கு தெரிஞ்சு பெரிய ரணகலமே ஆயிப்போச்சு. அப்புறம் எங்க அப்பாவோட டெய்லர் கடையிலே உட்கார வச்சிருச்சு. அதுக்கப்புறம் வாழ்க்கை இங்கனையே ஓடிருச்சு. நானும் நம்ம ஊர்ல ஷூட்டிங் நடக்கிறப்பெல்லாம் அங்க வர டைரக்டர், ப்ரொடியூசர், மேனேஜர்கிட்ட எல்லாம் போய் என் போட்டோவை கொடுத்து வாய்ப்பு கொடுங்க சார்னு கேட்பேன். அவங்களும் பார்க்கலாம்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்ம ஊர்ல நடக்கிற கூத்து டிராமாவுக்கெல்லாம் போவேன். அதுக்கும் அம்மா திட்டும். எல்லாம் நின்னு போச்சு. என் சினிமா கனவு வெறும் கனவாவே போச்சுமா. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போலையே. சினிமால நிறைய வாய்ப்பு இருக்கு மாமா. இந்த வயசுல போய் நடிக்க முடியுமாமா? நடிக்கிறதுக்கு என்ன மாமா வயசு? ஹீரோவா ஆக முடியாதுனாலும் கேரக்டர் ரோல்லாம் பண்ணலாமே. அதுவும் சினிமால தான் நடிக்கணுமா என்ன? வேற மாதிரியும் பண்ணலாம். அதுக்கும் வழி இருக்கு. காலம் போயாச்சுமா. இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது. நம்ம தலைவிதி அவ்வளவுதான். அதெல்லாம் விடுமா. ஏதோ 2 ஜாக்கெட் தச்சம்மா, அம்மா கிட்ட காசை கொடுத்தம்மா, 3 வேளை சோத்தை தின்னுட்டு படுத்து கிடந்தம்மான்னு அப்படியே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான். சினிமால தான் ஜெயிக்க முடியல, இந்த தொழிலையாவது முன்னேறலான்னு பார்த்தா அதுவும் நடக்கல. மிஷினை மிதிச்சு கால் வலி வந்ததுதான் மிச்சம். மாமா, டெய்லரிங் நல்ல தொழில். இதையே வேற மாதிரி பண்ணா நிறைய லாபம் வரும். என்னடா ரிங்கே வராம போன்ல பேசுறாங்கன்னு? இந்த நேரத்துல எங்க போற? ஹேய், என்ன இப்படி கேட்ட? வள்ளி திருமணம் நாடகம் நடக்க போகுது, அது உனக்கு தெரியாதா? ஜெனரல் நாலேஜ்ல நீ ரொம்ப வீக் மீனாட்சி. பரவாயில்ல, நான் வீக்காவே இருந்துட்டு போறேன். ஜெனரல் நாலேஜ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற நீ அங்க போய் என்ன செய்ய போற? என்ன செய்ய போறனா? நிறைய பிளான் இருக்குமா. ஐயா இல்லன்னா நாடகம் நடக்கிற இடத்துல
ஒரு உற்சாகமே இருக்காது. உற்சாகம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ பேசாம இங்கேயே இரு. புதுசா அங்க போய் பிரச்சனையை வாங்கிட்டு வராத. இதுக்கு தான் மீனாட்சி உன்னை மாதிரி பொறுப்பான ஒரு பொண்டாட்டி வேணுங்கிறது. ரியலி ஐ லைக் யூ. உடனே பொண்டாட்டின்னு சொல்லி அட்வான்டேஜ்ல எடுத்துக்காத. நல்ல அட்வைஸ யார் வேணாலும் பண்ணலாம், அதுக்கு தான் சொன்னேன். அதாவது மீனாட்சி, நியாயமா பார்த்தா நீயும் நானும் சோடி போட்டுக்கிட்டு போய் தான் இந்த நாடகத்தையே பார்க்கணும். உனக்கு நாடகமும் பிடிக்காது, என் கூட ஜோடியா வர்றதும் பிடிக்காது. அதனால தான் நான் சோலவா கிளம்பிட்டேன். நம்ம ஊர்ல நடக்கிற நாடகத்துக்கு நாமளே போலனா எப்படி? ஏன் உனக்கு வள்ளி திருமணம் கதை தெரியாதா? இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா? பார்த்தது இல்லையாவா? ஏய், விவரம் தெரிஞ்சதுல இருந்து பாக்குறோம்ல. கிட்டத்தட்ட ஒரு 100 தடவையாவது பார்த்திருப்பேன். அப்புறம் ஏன் அங்க போற? ஏய், அதெல்லாம் ஒரு ஜாலிமா. நைட்டு பூரா கண்ணு முழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியா அரட்டை அடிச்சுட்டு ஐஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பொண்ணுங்க கிட்ட உரண்டை எடுத்துக்கிட்டு கோவப்பட வச்சுக்கிட்டு அதெல்லாம் வேற மாதிரி அனுபவம். உனக்கெல்லாம் சொன்னா புரியவா போகுது? உரண்டு இழுக்கிறவன் தானே நீ, அது எனக்கு நல்லா தெரியும். அதான் போக வேணாம்னு சொல்றேன். ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. யார் மனசும் பாதிக்காத மாதிரி சும்மா ஒரு கேலிக்கு தான், கூடவே ஒரு கிண்டலு, அவ்வளவுதான். அது இருக்கட்டும். ஆ, மாமாவோட டெய்லர் கடையை பத்தி உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். எது? எங்க அப்பா கடையை பத்தியா? அது என்ன பெரிய அரண்மனையா? அதுல டிஸ்கஸ் பண்ண என்ன இருக்கு? முடிஞ்சா ஜாக்கெட்டுக்கு பட்டன் கட்டி கொடு, விடிஞ்சதும் நான் வந்துடுறேன். சரியா? ம்.